ஒரு வசனம் சொல்லுவாங்க. அதாவது பந்து இருக்கு இல்லைங்களா, இந்த பந்தை தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது உள்ளே போகாது, மிதக்கும். அதே ஒரு கல்லை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் அது உள்ளே போயிடும். எங்கள் அன்பான தனுசு ராசிக்காரர்களே, பந்து எது தண்ணி எது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் எங்கள் தனுசு ராசிக்கு. ஏன்னா இது துலா மாதம். துலா மாதம்னாலே புண்ணியம் பெறக்கூடிய மாதம். புண்ணியம் தேடி காசிக்கு போனேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அங்கே போனால் தான் தெரியும் அப்போய் அங்கே என்ன பிரச்சனைன்னு, இல்லைங்களா? பொதுவாகவே பாருங்களேன், இந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துல தான் எல்லாரும் மக்கள் கூடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதையும் யோசிக்காதீங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, தண்ணி, இந்த தண்ணி எப்படின்னா, ராமேஸ்வரத்துக்கு வடக்கேலேருந்து வருவாங்க. வடக்கு உள்ளவங்கெல்லாம் ராமேஸ்வரம் தான் வருவாங்க. இந்த தீர்த்தத்தில் நீராடினோம்னா பாவம் குறையும். கிழக்க உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தெற்க உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வடக்க போகும். அங்கே போனால் பாவம் குறையும். நல்லா கவனிக்கணும். எதை வச்சு பாவம் குறையுன்னாங்கன்னா தண்ணி தான் காரணம். இந்த தண்ணியில் குளிக்கணும்னு அவங்க நினச்சி வராங்க, அந்த தண்ணியில் குளிக்கணும்னு இவங்க நினச்சி போகிறாங்க. அப்போ பாவம் குறையிறதுக்கு என்ன வழி? இதுதான் பிளான் இப்போ நடக்கிறது. இப்போ பாவத்தை எது குறைக்கும்? தண்ணி குறைக்கும். அதே மாதிரி தான் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த துலா மாசத்தில் தண்ணி விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய பாவங்கள் விலகக்கூடிய நேரம். நீங்கள் இயற்கையாக என்ன கடவுள் உங்களுக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்காரோ அந்த திறமையில் செயல்படுங்க, மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. ஆனால் இங்கே இருக்கிறது இன்னொரு இடத்துல இன்னொரு இருக்கு அப்படின்னு நம்ப வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அகலக்கால் வைக்காதீங்க. மனசு இப்போ என்ன பண்ணும்? அகலக்கால் வைக்க தோணும். அபிவிரதமாக ஏதாவது யோசிக்கிறதா நினச்சி நம்மளை சிரமப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணும் மனசு. மனசு தான் இந்த மாதத்தை ஆட்சி பண்ண போகுது. நம்பிக்கை இருந்தால் மனசாட்சி சொல்கிறத விட நீங்கள் நினைக்கிறத முயற்சி பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகும். மனசுக்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதம் நீ ரெஸ்ட் எடு, நான் அடுத்த மாதம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீ மாட்டு ஏதாவது குழப்பாத என்னைய அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் மனசாட்சிக்கிட்ட சொல்லிடுங்க. அதே மாதிரி ஈருயிர் ஓர் உயிராக சில பேர் இருப்பாங்க. அதாவது என்னுடைய குடும்பத்தில் அவர் இல்லாமல் நான் எதுவும் முடிவெடுக்கிறது கிடையாது. இந்த தளபதி படத்தில் மம்முட்டி ரஜினி இருக்கிற மாதிரி சில வீட்டுகளில் இருக்கும். நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள், இவங்க இல்லாமல் நான் செய்ய மாட்டேன், இவங்கக்கிட்ட நான் ரகசியத்தை சொல்லாமல் செய்ய மாட்டேன்லாம் இந்த மாதத்துலலாம் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. முதல்ல அவங்களுக்கு தெரியாமல் தான் ஒரு முடிவே எடுக்கணும். ஆமாம், இல்லைன்னா அதை நடத்த விடாமல் தடுப்பாங்க. இந்த மாதத்தில் சில திருஷ்டிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஏற்படக்கூடிய இந்த திருஷ்டிகளை போக்கணும். அதுக்கு முதல்ல சில பேரை உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறத தவிர்த்துருங்க. சில பேருக்கு உங்களுடைய ரகசியத்தை தெரிவிக்கிறத தவிர்த்துருங்க. வெள்ளேந்தியாக சில பேர்கிட்ட உண்மையை சொல்லாதீங்க. இதில் மட்டும் தெளிவாக இருங்க தனுசு ராசிக்காரர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இந்த பக்கத்தில் 3வது வீட்டில் ராகு தொடர்றாரு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 7ல் இருந்த குரு 8க்கு போயிடுவார். இந்த ஒரு பக்கத்தில் 12வது வீட்டில் செவ்வாய் வராரு. ஸோ 3 பக்கத்துலேயும் அணை கட்டுற நேரம். 3 பக்கத்துலேயும் அணை கட்டும் போது என்ன பண்ணும்? மனசு குழம்பும், யாரை நம்புறதுன்னு தெரியாது. அதனால் யார் மேலேயும் நம்ம சவாரி பண்ணக்கூடாது. இவ்வளவு தான். யார் மேலேயும் சவாரி பண்ணக்கூடாது. சவாரி பண்ணும்போது நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அது குதிரைன்னு, அது கழுதையாக கூட இருக்கலாம்.
கழுதை சில நேரத்தில் அதுக்கு பிடிக்கலன்னா சிலிப்பி விட்டுட்டு போடும். அதுக்கு சுமை தூக்கி கழுதை, ஆனால் அதுக்கு பிடிச்ச சுமையை தான் அது தூக்கும், துணியை தான் தூக்கும். மனுஷனை தூக்கின்னு போக அதுக்கு பிடிக்காது. சில இடத்துல குதிரைக்கு தான் மனுஷனை தூக்கின்னு போக பிடிக்கும். ஏன்? அதுவும் பிடிக்கிறத விட மனுஷன் ஹேண்டில் பண்ணுவான் குதிரையை. நம்மளால் குதிரையை தான் ஹேண்டில் பண்ண முடியும், கழுதையை ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம கழுதையில் போகிறோமா குதிரையில் போன மாதிரி குனிஞ்சு பார்க்கணும். இப்போ தனுசு ராசிக்காரர்கள் இவ்வளோ சிக்கல்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் காலகட்டாயத்தில் சில விஷயத்தை கவனித்து ஹேண்டில் பண்ணுங்க. நல்லது போல கெட்டதும் இருக்கும். அதனால் நல்லதா கெட்டதான்னு யோசிக்கணும். நான் இப்போ சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த துலா மாதம் சூரிய பகவான் உங்களுக்கு 11வது வீட்டில் வர்றது லாபம். ஆனால் அவர் தான் என்ன பண்ணுறாரு, உங்களை புத்திசாலித்தனமாக காட்ட போகிறார். உங்களுக்கு இது மாதிரி சில அணையெல்லாம் வருது. ஒரு பக்கம் உன்னுடைய செவ்வாய் 12ல் நிற்கிறாரு, ஒரு பக்கம் 8ல் குரு இருக்காருப்பா, ஒரு பக்கம் 3ல் ராகு இருக்காருப்பா, இதெல்லாம் உனக்கு நல்லா இல்லைப்பா, அலாட்டா இருப்பா தங்கம் அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு சொல்கிறக்கூடிய காலம். சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, எங்கேயும் போய் தலைமறைவாகாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. சில நேரங்களில் ஒன்றும் தெரியாத மாதிரி இருங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா கோபதாபங்கள் அதிகமாகி வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதை தான் எதிராளி எதிர்பார்ப்பான். நீங்கள் அசிங்கப்படணும், சங்கடப்படணும், வருத்தப்படணும் அப்படின்னு எதிராளி எதிர்பார்க்கறது. அதை நம்ம நடத்த விடலாமா? கடவுள் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இந்த சூரியனுடைய வடிவத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, நீ அந்த பக்கம் போகாத ராஜா, நீ இந்த பக்கம் வரக்கூடாது தங்கம், இந்த பக்கம் போகக்கூடாது செல்லம் அப்படின்னு உங்களுக்கு அலாட் பண்ணுறார் இந்த வீடியோ மூலமாக. அதனால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது 10 ரூபா பணம் சேவிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா கூட விரயமாக்கிடாதீங்க. புது பொருளை வாங்கிறதோ இல்லை இடம் வாங்கிறதோ, இடம் வாங்கிறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வில்லங்கம் போட்டு பாருங்கள், வில்லங்கம் இல்லையா இடம் வாங்குங்க. சில பேர் சொல்லுவான், நாளைக்கு பட்டா வந்துருங்க, நாளைக்கு காலையில் விமான நிலையம் இங்கே வந்துடும், இந்த பக்கத்தில் இப்போதைக்கு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் நாளை, இன்று இல்லை. என்ன கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்களோ அதை நம்புங்க. இந்த துலா மாசத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு தப்பு பண்ணக்கூடாது. என்ன தப்புனா, காதில் கேட்கக்கூடியதை நம்பாதீர்கள், கண்ணால் பார்ப்பதை மட்டும் நம்புங்க. ஏன்னா காதில் கேட்கறது பெரும்பகுதி பொய்யா இருக்கும், மனசில் நினைக்கிறது பெரும்பகுதி ஏமாற்றமாக இருக்கும். இவ்வளோ அலாட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் மழை, வெள்ளம், ஆறுகள் உடைப்பு, தண்ணி நிறைய வரப்போகுது, மழை காலம், வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. வாகனம் டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும், வாகனங்களில் கவனமாக இருங்க. அப்போ என்னென்னா அலாட்டு தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த துலார மாதத்தில் இந்த தனுசு ராசிக்கு லாபம் ஏற்படும். என்னங்க இது, அலாட்டாக இருங்குங்கிறீங்க, லாபம் ஏற்படுங்கிறீங்க. ஆமாங்க, அலாட்டாக இருந்தால் லாபம் தானேங்க. இப்போ மீனவ செல்வங்கள் இருப்பீங்க, வானிலை சொல்லும் இந்த நாளிலே நீங்கள் கடலுக்குள் போக வேண்டாம், ஆழ்கடலுள் சென்று மீன் பிடிக்க வேண்டான்னு. அதை கேட்குறோம், நல்லா இருக்கோம்ல, கெட்டுப்போலையே. இதே தான் எல்லாருக்கும், இதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் மேலே உள்ள கோபமோ வருத்தமோ கிடையாது, நீங்கள் நல்லா இருங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா அதை சூரியன் என்ன பண்ணுவார், உணர்த்துவார். யாராவது ஒரு பெரியவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தவங்க நல்லவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே எந்த ஒரு பேப்பர் மூவ் இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. ரொம்ப நம்பிக்கையின் பேரில் செய்யும்போது அந்த நம்பிக்கையை நமக்கு சிரமத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறான். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? செயல்படுங்க, புரிஞ்சு செயல்படுங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசி.